ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பிரஹஸ்தன் ராவணன் கிட்ட பெரும் படையை அணிவகுத்துண்டு, இன்றைக்கி நான் ராமரனுடைய படையை மாம்சம் தின்ற பறவைகளுக்கு இரையாக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறார் தன்னுடைய போர்க்கூட்டங்களோட வானர சேனையை எதிர்க்கிறதுக்கு. அப்படி அவர் வரும்பொழுது ராமர் விபீஷ்ணனை பார்த்து கேட்குறார், மலை போல் இருக்க இவன் யார், இவனுடைய பலம் எத்தகையது அப்படின்னு கேட்குறார். அப்போ அதுக்கு விபீஷ்ணன் பதில் சொல்கிறார், அவனுடைய பெயர் பிரஹஸ்தன், ராவணனுடைய படைத்தளபதி அவன்தான், தன்னிகரற்ற பலம் படைத்தவன், பலவிதமான ஆயுதங்களை பிரயோகத்தை கற்றறிந்தவன் அப்படின்னு பதில் கொடுக்குறார். அப்போ மூண்ட யுத்தத்தில் பிரஹஸ்தன் தேரில் அமர்ந்தவாறே அலட்சியமாக அம்புகளை ஏவரார், வானரர்களை அழிக்கிறத பார்க்குறார். நீலன் பார்த்துட்டே இருக்கார். அப்போ அவரால் பொறுக்க முடியல. அப்போ அரக்கர்களுடைய பெரும் நாசத்தை அவரும் சேர்ந்து விளைவிக்கிறார். இதை பார்த்த பிரஹஸ்தன் நீலனை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். 2 தளபதிகளுக்கிடையே பெரிய யுத்தம் மூழ்கிறது. ஒருத்தரையொருத்தர் கடுமையாக தாக்கிக்கிறாங்க. இறுதியில் ஒரு பெரும் பாறை எடுத்து நீலன் பிரஹஸ்தனை தாக்குறார். அப்போது பிரஹஸ்தனுடைய தலை பல துண்டுகளாக சேதறி விழுந்துடுறது. இதை பார்த்து அரக்கர் பட பின்வாங்க ஆரம்பிச்சிடுறது. ராவணன் கிட்ட போய் சொல்கிறாங்க, பிரஹஸ்தன் உயிர் இழந்துட்டான் அப்படின்ற செய்தியை தெரிவிக்கிறாங்க. அப்போ அரக்கர் படையின் தலைவர்களை பார்த்து ராவணன், இந்திரனையும் வல்லமையை படைத்த பிரஹஸ்தனை வீழ்த்திருக்காங்கன்னாக்கா இந்த வானர படையை பற்றி நம்ம குறைவாக மதிப்பிடவே முடியாது. அதனால் நானே யுத்தகாலத்துக்கு போய் எதிரிகளை அழிக்கிறேன். நான் ஏவர அம்பு வெள்ளத்தில் சிக்கிண்டு வானரர்கள் அழிய போகிறாங்க, ராமலக்ஷ்மணாலும் அழிவாங்க, இந்த பூமி வானரர்களுடைய ரத்தத்தினால நிரப்பப்பட போகிறதுன்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு கிளம்புறார் ராவணன். இப்போ சூரியன் போல் ஒளி வீசிட்டு தன்னுடைய தேரில் ஏறி ராவணன் புறப்படுறார். சங்குகள், பேரிகைகள், முரசுகள்லாம் ஒலிக்கிறது. பல அரக்கர் தலைவர்கள் சூழப்பட்டு ராவணன் பூதகணங்களால் சூழப்பட்ட ருத்ரன் போல காட்சி அளிச்சுண்டு வர்றதை பார்க்குறார் ராமர். இப்போ விபீஷ்ணன் கிட்ட அசைக்க முடியாத தோற்றத்தை ஏற்படுத்திட்டு வர்ற இந்த அணிவகுப்பில் யார் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறார். அப்போ விபீஷ்ணன் அவருக்கு விவரமாக சொல்கிறார், இந்திரனுடைய வில்லை போல வில்லை தாங்கிண்டு சிம்ம கொடி பறக்கிற தேரில் வர மாபெரும் வீரன் தான் இந்திரஜித். விந்திய மலையை நகர்ந்து வர்றதோன்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அவன். அப்படிப்பட்டவனுடைய துணையாக அதிகாயன்றவன் வரான். அளவுக்கு மீறின உடல் படைச்சதுனால அவனுக்கு அதிகாயன்ற பேர் உண்டாச்சு. அவன் தேர் சண்டையில் வல்லவன். உதய பேருடைய அவன் தேர் சண்டையில் அவனுக்கு நிகரானவா யாரும் கிடையாது. பெரும் பலம் படைச்சவானாவும் மகோதரனும் அந்த அணிவகுப்பில் இருக்கான். வேகத்தில் இடிய ஒத்ததான பிசாசனனும் வந்துட்டு இருக்கான். வேலை கையில் ஏந்தியவனான திரிசரன் வரான். மேகத்தை நிகர்த்த கும்பன் அப்படின்றவன் அந்த அணிவகுப்பில் இருக்கான்னுட்டு விபீஷ்ணன் ராமருக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறார். அப்போ அவர் தொடர்ந்து சொல்கிறார், தெய்வங்களையும் கூட கொண்டுடக்கூடிய வல்லமை படைச்சவனும், பெரும் துணிவு உள்ளவனும், இமயமலையை ஒத்தவனும், இந்திரனையும் யமனையும் வென்றவனும், ருத்ரனை நிகர்த்தவனுமான ராவணை இந்த அணிவகுப்புக்கு தலைமை தாங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லி விபீஷ்ணன் சொல்லி முடிக்கிறார். அப்போ ராமர் ராவணனுங்கன்னா கவனித்து பார்க்குறார். அரக்கர் தலைவனான இந்த ராவணனுக்கு தான் என்ன தேஜஸ், அவங்ககிட்டே இந்த வீசுகிற ஒளியின் காரணமாக அவனை பார்க்குறது சூரியனை பார்க்குறது போல் கடினமாக இருக்கே, அவனுடைய உருவத்தை என்னால் முழுசாக பார்க்க முடியலையே, தேவர்களுக்கும் கூட இப்படிப்பட்ட ஒளி வீசுகிற சரீரம் இருக்குமான்றது சந்தேகம். அவனோட வர அரக்கர் தலைவர்களோ மலையை ஒத்தவாளாக இருக்கா. இப்படிப்பட்டவா சூழ வர ராவணன் மரணமே நகர்ந்து வர்றது போல் வரான். இப்படிப்பட்டவன் என்னுடைய பார்வையில் பட்டது நல்லது தான். சீதையின் அபகரிப்பு காரணமாக எனக்கு ஏற்பட்ட கோபத்தின் விளைவை அவன் இன்றைக்கி பார்க்கட்டும்னு ராமர் சொல்கிறார். இப்படி ராமர் பேசின்னு இருக்கும்போது மற்றொரு புறத்தில் முன்னேறி வந்துட்டுருக்கார் ராவணன். தன்னுடன் வந்துட்டுருக்க அரக்கர் தலைவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாம் கோட்டைக்கு காவலாக இருங்க, எல்லாருமே இங்கே வந்துட்டாக்கா வானரர்கள் திடீர்னு தாக்கி கோட்டையை அழிச்சுடலாம்னு அவளை அனுப்பி வைக்கிறார். வானரப்படை 4 திக்குலையும் கலைக்க தொடங்குறார். சுக்ரீவன் பெரும் பாறை ஒன்ற ராவணன் மேலே தூக்கி எறிகிறார். ராவணன் தன்னுடைய அம்புகளால் அதை பொடி பொடி ஆக்குறார். மேன்மை வாய்ந்த ஒரு அம்பை சுக்ரீவன் பார்த்து ஏவுறார். அப்போ கிரௌஞ்ச மலையை பிளந்த முருகனுடைய ஆயுதம் போல் அந்த அம்பு சுக்ரீவனுடைய மார்பலை பாயிருது. அவன் நில கொண்டு விழறான். கோபம் கொண்ட வானரர்கள் பலர் ராவணனை தாக்குறாங்க. அவளையும் தன்னுடைய அம்புகளால் ராவணன் விழுத்துடுறார். வானரப்பட ராமனுடைய பாதுகாப்பை நாடி ஓட ஆரம்பிக்கிறது. அப்போ வில்ல கையில் ஏந்திண்டே ராமர் உடனே புறப்படுறார். லக்ஷ்மணன் அவரை தடுத்து நிறுத்தி தானே ராவணனை அழிச்சிடுறதா சொல்கிறார். அப்போ ராமர் அவருக்கு அனுமதி அளிக்கிறார். ராவணன் பெரும்பலம் படைத்தவன், அவனை எதிர்க்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லைங்கிறார். அவருடைய வார்த்தை மேலும் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.